போராட்டம் அறிவித்திருந்த நிலையில் அதனால் பொங்கல் நேரத்தில் பொதுமக்களுக்கு பாதிப்பு வரக்கூடும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அழைத்து பேசி விவாதிப்பதற்கு அறிவுரை வழங்கினார்கள். அந்த அடிப்படையில் தோமுசா, சிஐடியு, ஏஐடியுசி, ஏடிபி உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சங்க பிரதிநிதிகள் பங்கேற்க பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அவர்கள் அவருடைய கோரிக்கைகளை வலியுறுத்தியிருக்கிறார்கள். 15வது ஒப்பந்த பேச்சுவார்த்தை விரைவில் துவங்க வேண்டும். பணிபுரிகின்ற பணியாளர்களுடைய அகவிலைப்படி உயர்வை வழங்க வேண்டும். ஓய்வு பெற்ற ஊழியர்களுடைய அகவிலைப்படியை உயர்த்தி தருவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியிருக்கிறார்கள். அதில் நிதி கூடுதலாக செலவாகின்ற சில விஷயங்களை நிதித்துறையோடு கலந்தாலோசித்து அவரிடத்திலே அது குறித்து விவாதித்து முடிவெட்டிய பிறகுதான் அறிவிக்க முடியும் என்ற காரணத்தினால் நாளை ஒரு நாள் நேரம் கேட்டிருக்கிறோம். நாளை மறுநாள் மறுபடியும் அதை பேசிய பிறகு விவாதிக்கலாம் என்று சொல்லியிருக்கின்றோம். எனவே அவர்களுடைய அந்த போராட்ட அறிவிப்பிற்கான கைவிடக் கோரி நடந்த இந்த பேச்சுவார்த்தை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நாளை மறுநாள் மறுபடியும் பேசி முடிவெட்டப்படும். அந்த பிரச்சனையை அங்க உள்ள பேசியிருக்கிறோம். அதை இங்கே விவாதித்தால் அது விவாதம் பெரிய விவாதமாக இருக்கும். அவர்களோடு பேசி முடித்த பிறகு அறிவிக்கப்படும். நிதித்துறை மூலமாக கிடைக்க வேண்டியது சரியா காலக்குள்ள கிடைச்சிருமா? அதாவது எல்லோருக்கும் ஒரு கோரிக்கை இருக்கும். அந்த கோரிக்கை முழுவதும் ஒரே நாளில் எட்ட முடியாது. அந்த கோரிக்கை குறித்து பேசிதான் முடிவெடுக்கப்படும். எனவே அது நிதித்துறையோடு பேசிய பிறகு அறிவிக்கப்படும்.